பா ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரமின் மாறுபட்ட வேடத்தில் தங்கலான் வெற்றி நடை போடுகிறது. You know your eyes look very normal. உன்னால சுத்தமா பார்க்க முடியாதா or you're partially blind? I'm completely blind. வணக்கம், குட் மார்னிங். மேடையில் பேசி ஜாஸ்தி அனுபவம் கிடையாது. அதனால் பிழை ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. பேசுகிறதுக்கு நான் ரெடியாகவும் இல்லை, நான் பேச கூப்பிடுவாங்கன்னு நினைக்கவும் இல்லை. இருந்தாலும் இந்த ஒகேஷனில் பேசாமல் நான் வேறு எங்கே பேசுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, ஐ would love to speak on this stage because this production is a wonderful movie. Vikram Rajeshwar and Keshav have been a joy to work with, plus the production house, I should say. I have never felt, அதாவது எதுவுமே தேவைப்படுற மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷனே வந்ததில்லை. கேட்டதெல்லாம் வந்துடுச்சு, கேட்குறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு ஆக்சுவலாக. வெரி அண்ட் இந்த ஷூட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாப்பேஜஸ் இருந்துச்சு, ஃப்ளட்டுனால இருந்துச்சு, மழை பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் த ஸ்டார் காஸ்ட், இஃப் யூ சி, ஆர் ஆல் பிக் ஸ்டார் காஸ்ட், ஆல் வெரி பிஸி ஆர்டிஸ்ட். இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்த்து திருப்பி ரீப்ளான் பண்ணி ரீஸ்கெடியூல் பண்ணி அது பண்ணுறதே ஒரு அச்சீவ்மெண்ட். தேங்க்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். தேங்க்யூ வெரி மச். ஜாப் வெல் டன். என்னுடைய ரோல், ஐ லவ் டூயிங் இட் ஆக்சுவலி. மிச்சம் இருக்கிறவங்க, the vibe of the music, I listened to it only this morning and it's fantastic. I love it. The choreography has also been very well done. Thank you so much.
பேசிகிட்டே இருப்பேன், அதனால் பரவாயில்ல. தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தை பொறுத்த மட்டும் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ். என்னென்னா எனக்கு பேசின சம்பளத்தை விட அதிகமாக போட்டாங்க. ஆமாம் நிஜமா, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 1 லட்சம். அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு எனக்கு எதுக்குடா அவ்வளோ சம்பளம் வந்துச்சு, எதுக்குன்னு தெரியல, நம்ம என்ன பேசணும் என்ன வாங்கணும்னு தெரியல, சரி பார்த்துக்கலாம். அப்புறம் வேணும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணி, அண்ணே 1 லட்ச ரூபா, ஆமாம் வந்திருக்கு, என்ன செய்ய, திருப்பி அனுப்புங்கனாரு. திருப்பி அனுப்பிச்சிட்டேன். 2 பேருமே ஒழுங்காக நாகரிகமாக நடந்துக்கிட்டோம். ஸோ பேசுகிற சம்பளம் வராதது ஒரு போராட்டம், அது வந்து குறையா சொல்லலை. பேசுனதை விட கொடுத்து அதிகமாக கொடுத்து திருப்பி வாங்கிட்டதில் ஒரு நாகரிகம் இந்த கம்பெனியில் இருக்குங்கிறதுக்கு சார் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இது தொடரணும், நிறைய நீங்கள் படம் பண்ணணும். இந்த நாகரிகத்தை எல்லாருக்கும் நான் அனுபவிச்ச மாதிரி கூட கொடுக்க வேண்டாம். மனோபலா உயிரோட இருக்க போய் எப்பாவது ஃபோன் பண்ணா சொல்லுவார், டே நம்மலாம் இப்போ பேச ஆரம்பிச்சோம்னாடா நிறைய ஃப்ளாஷ்பேக் பேச வேண்டியிருக்கு, ரொம்ப நாள் உயிரோடு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி கிளம்பிட்டார். இப்போ இந்த படத்தில் டைரக்டர் ராஜேஸ்வர் சார் சன்னோட பையன்தான் டைரக்டர். கடலோர கவிதைகள்னு சத்யராஜ் சார் பாரதிராஜ் சார் டைரக்ஷனில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து பிசி சார் கூட சேர்ந்து நிறையா ஆங்கிலம் பேசுகின்ற எழுத்தாளர்கள் வந்த காலம். அப்போ சோமசுந்தரேஸ்வர் அப்படின்னு ஒருத்தரை வந்து எங்களுக்கு அறிமுகமானாங்க பாரதிராஜ் சார் ஆஃபீஸில். நிறையா ஆங்கில கதைகளை பற்றி ஆங்கில ப்ரோவர்ஸ் பற்றி நிறையா சொல்லுவார். அப்புறம் கடலோர கவிதைகளுக்கு அவர் தான் கதை சொல்லி ஓகே பண்ணி விசாகப்பட்டினம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு ராஜேஸ்வர் சார் வரல. என்னென்னா இல்லை அவருக்கு பையன் பிறந்திருக்கான், அதனால் அவர் வரலன்னு. அந்த பிறந்த பையன் தான் அந்த படத்தோட டைரக்டர். இப்போ ஃப்ளாஷ்பேக் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள். அவர் கூட இணை டைரக்டர் இன்னொரு டைரக்டர் இருக்கார். 2 பேரும் ஒரு நல்ல ஒரு சின்ன பிட்டு கேரக்டர் கொடுத்தாங்க. நீங்கள் படம் பார்த்தா தெரியும் ஏன் எனக்கு பிட்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு. இன்னொரு ஆச்சரியம் பொறாம மகிழ்ச்சி வந்து ஆனந்தராஜ் சாருக்கு வந்து தொந்தி இருக்குது. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஃபிட்டாக வச்சுக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு தொந்தியை பார்த்தோன்னா அப்பா வாடி மவனே வா தொங்கட்டும், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் பார்த்ததுலேருந்து அப்படியே பெர்ஃபெக்ட் ஃபிட்டில் இருப்பார். இன்னைக்கு பார்த்தோன்னே வயிறை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நம்ம கம்மியாக்கிட்டோம், அவர் வளர்த்துட்டார். ஜான் விஜய் தம்பி, நம்மளுடைய காம்பினேஷன் வந்து ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷனாக வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இது அந்த காம்பினேஷன் அமையணும்னு நினைக்கிறேன். ஒரு 21-22 வயது இளைஞனாக நான் சந்தித்த இமான் இன்னைக்கு வளர்ந்து நின்று பறந்து ஒளி வீசுகிற நிலத்தில் இருக்காரு. வாழ்த்துக்கள் தம்பி, இன்னும் நீங்கள் வளரணும். அஜய் டான்ஸ் மாஸ்டர் அஜய் வந்து எங்களுக்கு சென்னை 28லேருந்து அப்படியே கூடவே கலந்துட்டுருக்காரு. ஹீரோ வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி நம்புவார், ஆனால் நம்பாதீங்க, பயங்கரமான சேட்டைக்காரன், பெரிய சேட்டை. சிக்ஸர்னு ஒரு படம் 2 பேரும் நடித்தோம். அதை ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன் அந்த படம் ஓடுன்னு. ரொம்ப அருமையாக அதில் ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அப்படி. அது இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாட்டும் சரி, கோரியோகிராஃபும் சரி, ஃபோட்டோகிராஃபியும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. எடிட்டர் ஸ்டன் மாஸ்டர் ஆத்தாடி கிங்ஸ்லி பேசலைன்னா இப்படி அவர் வாட்டில் ஏதாவது அடுத்த படத்தில் நம்மளை போட விடான்னு சொல்கிறார். ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? புது மாப்பிள்ள இப்போ ஏதாவது விசேஷம் சரி சொல்லுங்கள், டக்குன்னு அடுத்து கேட்க கட் பண்ணலாம். எல்லாரும் பாடலாசிரியர் எல்லாருக்கும் நன்றி. ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கீங்க படத்தில் பார்க்குறேங்கம்மா, ஸோ ஸ்வீட். என்ன அதை சொல்லாமல் இப்படி தேவராஜ் இதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே, தேங்க் எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா இப்போ இந்த புது படங்கள், புது ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், புது டைரக்டர்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன ஒரு கல்ச்சர் வந்துருச்சுன்னா, சினிமாவுக்கு முதல்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கோ அல்ல சினிமாவுக்குள்ள எந்த துறை சேர இருந்தாலும் யாராவது ஒருத்தனை பழகணும். ஏன்னா மெட்ராஸில் நான் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். அதுக்கப்புறமா ஆளுகளை பழகி யார்ட்டையாவது ஒருத்தர் அசிஸ்டண்டாக சேர்ந்துருன்னு சொல்லி போராடி அப்புறம் உள்ளே வந்தேன். இப்போ அப்படின்னா நேராக சினிமாவை கேவலமாக காரி துப்புறது, அவங்கள கூப்பிட்டு சினிமா வாரி அணைச்சிக்குது. இப்போ அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அது மாதிரி இருக்கிறது என்னன்னா, முதலீடு போடுறவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வந்து புதுசாக சினிமாவுக்கு வர்றோன்ற பேரால், சினிமாவை கழுவி ஊற்றுறோம் ஜாலி ஃபன்னுங்கிற பேரால் படத்தை பார்த்துட்டு பிடிச்சே ஆகணும், படத்தை பார்க்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஆனால் ஒரு படத்தை வளர்கிற குழந்தைய வந்து இது விளங்காது, நல்லா இருக்காதுன்னு சொல்கிறது எப்படி கஷ்டமோ அது மாதிரி இருக்குது. அதை நீங்கள் ஊடகவாதிகள் கொஞ்சம் அதை வந்து எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, ஏன்னா நம்ம இதெல்லாம் சினிமாவை சார்ந்து இருக்கக்கூடியவன்றனால இந்த வேண்டுகோளை உங்கள்ட்ட வைக்கிறேன். வந்தோன்னா படம் ரிலீஸ் எந்த படமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. என்னடா தேட்டரை பாதி படம் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கழுத்து பிடிச்சி தெரிகிற மாதிரி இல்லையா? இது இந்த நம்பி இருக்கிற பல குடும்பங்களின் சார்பாக உணர்வுபூர்வமாகவும் உழைப்பு நல்ல சின்சியராக உழைக்கிறோன்ற சார்பாகவும் உங்கள் மூலமாக இதை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் உங்களோட விமர்சனங்களை, இந்த படம் நல்லா இருந்தால் எழுதுங்க, இல்லை அந்த மாதிரி படங்களை வந்து வர்ற படங்களை வந்து போட்டு படுத்திடுறாங்க, அதை கொஞ்சம் நீங்கள் வந்து அதை வந்து வேற ஒரு கோணத்தில் அணுகுனீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய டைரக்டர்ஸ் வருவாங்க, நிறைய புதிய படங்கள் உருவாகும், புதிய சிந்தனைகள் அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது தான் வேற ஒரு வெளிச்சம் வரும், ஒரு வேறமான பார்வை வரும். உணர்வுன்றது எல்லா காலத்திலும் ஒன்று தான். படும் புதிய தலைமுறை வந்து ஒவ்வொரு உணர்வும் எப்படி பறக்காலன்ற பொறுத்து தான் ஒரு காட்சி ஊடகமாக சினிமா மக்களை என்டர்டெயின் பண்ணுது. அதுக்கு வேணும்னு நினச்சி எங்கள் எல்லாரும் சார்பாக வேண்டுகோள் வச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
இவ்வளோ பேரை பற்றி பேசணுன்னா 2 நாள் ஆகும் போல இருக்கு. இல்லை முதல்ல காசு கொடுத்த முதலாளி பற்றி பேசிடலாம். நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரத்தில் விஜிபி குரூப் மாதிரி விடிஜி குரூப் ஒன்று வந்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு படம் 6 மாதிரி டிமாண்டி காலனி சூப்பராக போகும் சார், நல்லா இருக்குது, நல்ல படம். 2வது படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர், அடுத்த படம் அருண் விஜய் இல்லை சார். இதுமாதிரி நிறைய படம் எடுங்க சார். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், இமான் சார் பற்றி சொல்லணும்னா நேஷனல் அவார்டு வின்னரு. இதுக்கப்புறம் எதுவும் சொல்லுவானா இல்லை சார்? பகா நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்து பயந்துருப்போம். ஆனந்தராஜ் சார் அவர் கூடயே நம்ம நிற்கிறோம், நம்ம நடக்கிறோம், அதுவே பெரிய விஷயம். சின்ன விஷயமா இருந்தாலும் நல்ல காமெடி பயங்கரமாக இருக்கும் இதில் இல்லை சார்? அவன் தான் கேட்கணும், வேற என்ன பண்ணுறது? அதுல்யா மேடம் ஹீரோயின், ஸ்வீட் அண்ட் சிம்பிள். மற்றபடி வேற விஷயம் பேசுகிறோன்னா வைபவ் வந்து பேசுவாப்பில்ல. ஆனால் இளவரசர் சொன்ன மாதிரி வைபவெலாம் சாதாரண ஆள் இல்லை, சிம்பிளாக இருப்பாப்பில்ல, சைலண்ட்டாக. ஆனால் பயங்கரமான ஆள் இல்லை சார்? உண்மை சார், நான் கூட இருந்து பார்த்துருக்கேன்ல. இளவரசர் சார் அவரை பற்றி சொல்லணும், ரொம்ப சீனியர். உண்மை சார், அதானே உண்மை. ரொம்ப சீனியர் அவர். ஆக்சுவலாக நான் ஒரு படம் டாக்டர் படம் பண்ணியிருக்கேன். ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன். அவர் எப்படி பண்ணணுன்றது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவார். சரி, வெரி குட் சீனியர். இல்லை சார், உண்மையை தான் சொன்னேன். டைரக்டர் விக்ரம் சார் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு. சில டைலாக்லாம் படித்தேன் நான், சூப்பராக இருந்தது. ஆனால் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லை? அஜய் சிம்பிளான மொமெண்ட்டை போட்டு கொரியோகிராஃபி முடிச்சிட்டேன் ஈஸியாக. மற்றபடி பேசுகிறவங்க நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். தேங்க்யூ, பாய். இளவரசன் ஆனால் தேங்க்யூ வெரி மச் அண்ணே, நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்க. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும்னா நம்ம காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட் டு பி ஒர்க்கிங் அலாங் வித் பீப்புள் லைக் யூ. அண்ட் இந்த படத்தில் நீங்கள் பாருங்களேன், இந்த கேங்கெல்லாம் பார்த்தா கேங்ஸ்டர்ஸ் மாதிரியா தெரியுது. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். சென்னை வந்து சிங்கார சென்னைங்க, இங்கே என்ன கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு. எல்லாருக்கும் இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குதான், அப்புறம் வந்து ஆன்சைட்டி இருக்குதான், அப்புறம் வந்து டிப்ரெஷன் இருக்குதான், இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குதை பார்த்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணார், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு கதை எழுதி இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிறாரு. அது சென்னை கேங்ஸ்டர்ஸா கேங்ஸ்டர்ஸா. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும், எல்லோரும் ஜாலியாக இருக்கலாம், ஹாப்பியான ஒரு படம். ஷுவராக வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு மேபி கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கலாம், என்ன கிங்ஸ்லி. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. அண்ட் தம்பி இமான் பிரதர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். எல்லாரும் அவரை மியூசிஷியனாக பார்த்துருக்கீங்க, நான் அவரை நடிக்க வச்சுருக்கேன். அண்ட் இஸ் ஆக்டட் ஸோ வெல் அந்த டைமில். அண்ட் இது காமெடிலாம் அவரை பண்ணியிருப்பார். இல்லை, ஐ ஸ்டில் ஹேவ் சம் பிக்சர்ஸ் ஆஃப் இட். ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் வீடியோஸ், பட் அண்ட் அது விட்டிங்கன்னா நம்ம இவர் கூடயே இருப்பார். நான் எப்போவுமே அவர் எப்படின்னா கொஞ்சம் ஏன்னா ரொம்ப பாசமாக இருப்பார், கோவமே வராது. ஆனால் அப்படி ரொம்ப கோவமாக வந்துச்சுன்னா வெளியில் ஒரே புகை மண்டலமாக இருக்கும் 2 பேருக்கும். ஆனால் நாங்கள் அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், சரி இதெல்லாம் கோவமாக இருக்காங்க போல இது, நம்ம டைலாக் ஒழுங்காக பேசணும் அப்படின்னு சொல்லி. And thank you producers for having me in your film, and it's wonderful to work with you, and I'm doing another film also in your banner, and thanks a lot. அப்புறம் நம்ம கிங்ஸ்லியை பற்றி சொல்லணும்னா அவர் வந்தாலே ஜாலியாக இருக்கும். இதில் என்னன்னா இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து they all have worked together for the betterment of the film. என்னன்னா நமக்கு ஒரு டைலாக் கொடுத்தாங்கன்னா அதை 10 விதமாக 10 பேர் பேசுவாங்க. So if you look at it, like a lot of improvisation has happened in the film, and it will surely entertain everyone who is being an audience there to watch this film as Chennai Gangsters. And thank you Mr. Manoj Beno. Apro Buji,
இட் வாஸ் ஸோ மச் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கிறார் வைபவ் அப்படின்னு. எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப நல்ல பிள்ளை. அவர் இருக்கிற இடம்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கும் அட்டுல்யாவுக்கும் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவர் மூக்கு தான். அண்ட் இஸ் அ வெரி குட் லுக்கிங் கை. அண்ட் அவர் மூக்கு வந்து இட்ஸ் லைக் ஸோ ப்ராமினன்ட் அண்ட் மேக்ஸ் ஹிம் அ குட் ஆக்டர் டூ. என்ன தம்பி, கரெக்ட் தானே? ஸோ as a team we are amazing. and இதில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப யங்கான ஆள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆனந்தராஜ் சார். அவங்க வந்து எங்களை எல்லாரையுமே வந்து ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி எந்த லைன் பேசினாலும் அதில் வந்து ஒரு பாலிஷ் பண்ணி தட்டி ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கிடையாது, 5000 எக்ஸ்பிரஷன் இருக்கும். இதில் எதுன்னு செலக்ட் பண்ணி டைரக்டர் வந்து எடுக்கிறதுக்குள்ள பல சீன் போயிடும். அண்ட் இட் வாஸ் ஸோ என்டர்டெய்னிங் அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் அண்ட் மாஸ்டர். அவரை பந்தோடனே நான் காலில் வந்துட்டேன் மாஸ்டர், கடைசியாக ஏதாவது வந்து அப்படி அடிக்கிற மாதிரி வர மாஸ்டர், அது மட்டும் போதும் மாஸ்டர் அப்படின்னு. அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ஹி கேவ் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, ஆனால் காலங்காத்தால என்ன ஜான்விஜய் இவ்வளோ ஓவராக பேசுகிறானே அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. பட் தேங்க்யூ வெரி மச். உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன். இந்த விழாவுடைய நாயகன் திரு இமான் அவர்கள், நான் வந்து இப்போ தான் உள்ளே பேசிக்கிட்டு இருந்தோம். அவருடைய முதல் படம் என் படம் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சேனான்னு ஒரு படம், சத்யராஜ் சார் நானும் நடித்த படம். ஆனால் அப்புறம் தான் சொன்னார் அது இல்லை வேறு படம், விஜய் படம்னு சொல்லிட்டு. ஸோ 2வது படம் தான் என்னோடய படம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், வாழ்த்துக்கள் சார். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மிஸ்டர் பாபி, மிஸ்டர் மனோஜ், இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். ஏன்னா இதுபோல் ப்ரொடியூசர்ஸ் வரணும் சினிமாவுக்கு, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். தேட்டர்ஸ் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும். இதில் இளவரசு வந்து என்னுடைய பழைய நண்பர் எனக்கு. அவர் வந்து காலையில் ஏதோ ஒரு இது உங்ககிட்ட பேசினா போய் சேருன்றதுக்காக சில விஷயங்கள் பேசினார்னு நினைக்கிறேன். இல்லை ஆமாம், அதனால தான் பேசினார்னு நினைக்கிறேன். அவர் வந்த வேலையை கரெக்டாக பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். பைக் வேலை இல்லைங்க, வேறு வேலைங்க. அதனால ஸோ அதனால் எனக்கு என்னென்னா ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும் சினிமாவுக்கு. நல்ல தயாரிப்பு, அதாவது சின்ன படம் பெரிய படம்னு இல்லாமல் நல்ல படம் கெட்ட படம். நல்ல படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு என்னை போல் ஒரு நடிகர் சொன்னார், சின்ன படம்லாம் எடுக்காதீங்க இனிமேல், சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்காதீங்க அப்படின்னு. அது அவர் சொந்த கருத்தாக இருக்கலாம். என்னுடைய கருத்து, எந்த பணம் இருந்தாலும் படம் எடுக்க வாங்க, படம் எடுக்க வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். படம் எடுங்க, நிறைய படம் எடுங்க, உங்கள் கற்பனையை சொல்லுங்கள். ஸோ வந்து படம் எடுக்க வரணும். அது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட். இன்னைக்கு இருக்கிற பெரிய இயக்குனர்கள், இன்னைக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் இயக்குனர்கள், நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவங்கெல்லாம் சின்ன படம் எடுத்தவங்க தான். எல்லாருமே சின்ன படம் எடுத்தவங்க தான். இன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்கள் சின்ன படத்தில் நடித்தவங்க தான். எதுவுமே பெரிய படம் கிடையாது சார். எடுத்த உடனே ஒரு 100 கோடியில் 200 கோடியில் படம் பண்ணுறது இல்லை, சின்ன படம் பண்ணணும். வாங்க சினிமாவுக்கு வாங்க. இப்போ இளவரசு மாதிரி ஒரு நடிகர் இருக்கார், இப்போ கிங்ஸ்லி மாதிரி நடிகர் இருக்காருன்னா, ஐயோ இவங்களை பார்த்தா கேளுங்க, போய் ஒரு தடவை கேளுங்க. கேட்டுட்டு அவங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாருங்கள். கேட்குறது தப்பே கிடையாது. இஸ் இட் ரைட்? கேட்டு பண்ணுங்க. அதனால் ஐ வெல்கம் மிஸ்டர் பாபி சார். வாங்க, நிறைய படம் பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. இன்னும் உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்க, நிதானமாக பண்ணுங்க, பொறுமையாக பண்ணுங்க. என் நண்பன் வைபவ் ஃப்ரெண்டில் வந்து முகத்தை காட்டுறது பாருங்கள, பக்கத்தில் பாருங்க. வைபவ் சொன்னா பக்கத்தில் சிரிப்பாருங்க. பக்கத்தில் இது ஒரு நடிகர் நடித்தார், அதனால் நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஸ்பேஸ் உனக்கு கொடுத்தது இல்லைப்பா, அவனுக்கு வேறு வேலை இருந்தது, அதனால் ஸ்பேஸ் கொடுத்துருக்க அப்படி. அதனால் நம்ம ஜூனியர் மாதிரி தான், நல்ல தகமான பையன். நான் ஊர்லேருந்து வரும்போது நான் கேட்டேன், பாபி சார் வராரு இன்னைக்கு அப்படின்னு சொன்னால், சரி ஓகே ரைட். அவர் ரொம்ப தூரத்துலேருந்து அமெரிக்காலேருந்து வராரு. நான் பக்கத்துலேருந்து வர்றது ஒன்றும் தவறு கிடையாது. நான் சின்ன சின்ன வேலையாக வந்து கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் இருந்தேன். ஸோ அங்கேருந்து ஜேர்னி பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் கம்மிங். நான் சொன்னேன், ஒரு சினிமாவுக்காக ஒருத்தர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னா நான் பக்கத்துலேருந்து வர்றது தவறு கிடையாது. ஸோ திரும்ப நான் ஓடணும் அங்கேருந்து. ஸோ அதனால்
வாழ்த்துக்கள் சார். வாங்க, நிறைய பேர் இன்னும் சினிமாவுக்கு வாங்க. நிறைய உங்களுடைய கனவுகள், உங்களுடைய வந்து நிறைய பேர் கதையை வச்சுட்டு நிறைய இளம் இயக்குனர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்டை கேளுங்க, அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுங்க. நானும் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறேன். நான் சொல்கிறதெல்லாம் இது என்னுடைய இண்டஸ்ட்ரி, நம்முடைய இண்டஸ்ட்ரி. இங்கே உட்காந்துருக்க பழைய பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல பரிச்சயமானவங்க, ரொம்ப காலமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது நம்ம இண்டஸ்ட்ரி, வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வர வைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பண்ணட்டும். இப்போ பெரிய படம் மட்டும்தான் ஒரு 10 பேர் இருப்பாங்களா, இல்லை 15 பேர் இருப்பாங்க. பொங்கல் எனக்கு, தீபாவளி உனக்கு, ரம்ஜான் உனக்கு, கிறிஸ்மஸ் எனக்கு, இப்படி பிரிச்சுக்கிட்டாங்க நாட்களை. மற்ற நாளில் என்ன படம் பண்ண போகிறோம் நம்ம? சரி, விழாக்காலம் மட்டும்தான் இருக்குன்னா மீதி நம்ம என்ன பண்ண போகிறோம்? படம் வேணும் இல்லை, அதுக்கு ஆட்கள் வேணும், படம் எடுக்கணும். ஸோ அதை நம்பி இருக்கிற என்னை போன்ற நடிகர்கள், இன்னும் பெப்சின்னு ஒரு 24 கிராஃப்ட் இருக்கு, அதில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக நீங்கள் தயவுசெய்து இந்த இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொன்னாங்க, இது ஒரு தொழிற்சாலை, இது வந்து நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், வழக்கமாக நான் சொல்கிறதான், தமிழக அரசிற்கு ஒரு அன்பு வேண்டுகோள், என் அன்பு தம்பின்னு உரிமையோடு சொல்லலாம், மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். இது உங்ககிட்ட சொன்னால் போய் சேருன்றதுக்காக சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் வந்த திரையுலகம் என்கிற காரணத்தால் எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும், அங்கே போஸ்ட் ஓட்டுறதுக்கு. என் கண்ணு முன்னாடியே போஸ்டரை கிழிச்சிட்டு, உங்களுக்கு கூட்டணி கட்சி அரசியல் வேணும், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி. போஸ்ட்டை வந்து நாங்கள் டேக்ஸ் கட்டி, வரி கட்டி போஸ்ட் அடிக்கிறோம். எங்கள் போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஒரு இடம் தயவு செய்து எங்களுக்காக கொடுங்க, நாங்கள் அதுக்கு எவ்வளோ செலவோ நாங்கள் பார்த்துக்குறோம். இது ஒரு தயாரிப்பாளர், ஒரு நடிகை, நான் ஆதங்கப்படுறேன். ஒரு போஸ்ட் ஓட்டினா தான் இந்த படம் இந்த தியேட்டரில் ஓடுதுன்னு தெரியும். அதனால் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க, அங்கே இடத்த நாங்கள் வந்து பராமரிச்சுக்கிறோம், நாங்களே பண்ணுறோம். அது நீங்கள் டீம்கிட்ட பேசலாம், தவறு இல்லை. இதை செய்து தர வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளை என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன். அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த சக நடிகர்கள் கிங்ஸ்லி ஆகட்டும், திரு ஜான் விஜய் ஆகட்டும், இன்னும் அந்த மணிகண்டன் ஆகட்டும், டெக்னீஷியன் எல்லாருக்கும், திரு இளவரசு வந்து வயிறு குறைச்சிட்றேன் சார் நான், இல்லை கொரோனாவில் வந்தது தான். இந்த கொரோனாவில் ஒரு போட்டாங்க ஒருத்தங்க, பிரியாணி சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு சொன்னது யாருன்னு தெரியல. பிரியாணி சாப்பிடுங்க, கொரோனா வராது. இருக்கிற எல்லா பிரியாணி கடையும் தேடி நம்ம பிடிச்சி வீட்டில் வச்சுட்டோம். எல்லா பிரியாணி கொண்டு வாங்க, இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாருக்கும் பிரியாணி பண்ணி அனுப்பிச்சி விடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ண வேலை தான். கொஞ்சம் ஓட்டை நான் வந்து தெரியுது என்ன தப்பு இருக்குதா? தேங்க்யூ, நன்றிங்க, நன்றி. நீ சொன்னதால வந்து எவ்வளோ சொன்னாலும் எடுத்து இளவரசுக்கு இவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க. அப்பா, நம்ம கூட வட்டத்துக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ. நான் குறைச்சிடும் பாருங்க, நீங்களும் குறைக்கிறீங்க. ஓகே, அதனால் இந்த படம் வந்து உங்களுக்கு வழக்கமாக நான் சொல்கிறது தான், நல்ல படம் ஒன்று தெரிஞ்சால் நீங்கள் நல்லதை எழுதுங்க. இது வந்து நிச்சயமாக நல்ல படம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா இது ஒரு அழுத்தமான படம் கிடையாது. எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான படம் தான். ஜாலியான படம் மட்டும்தான் நடிக்கிறார் அப்படின்னா சீரியஸாகவும் இருக்கும், இதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் இருக்கும், நல்லா இருக்கும் அந்த கதையில். இந்த படம் நடித்து முடித்த உடனே இடுப்பெல்லாம் வந்து இப்படி பண்ணால் கரெக்டுன்னு சத்தம் வரும். இந்த அடியப்பன் படத்தில் எம்ஜிஆர் நடித்த மாதிரி கூண்டு விழுந்துபடியே நாங்கள்லாம் போவோம் இல்லை. எனக்கு நான் செட்டுக்கு போகிறது முன்னாடி என்னோடய கேரவன்லேருந்து எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கொடுத்தாங்க கம்பெனிலேருந்து. வந்து என்ன கொடுத்தாங்க, நீ கேப் கொடுத்தாங்க, அப்புறம் கைக்கு ஒரு க்ளவுஸ் கொடுத்தாங்க, அப்புறம் செட்டப்லாம் ஒன்று கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இது என்ன, இது பாகுபலி படத்தில் ஏதோ வாருக்கு போகிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் எது கொடுக்குறீங்க என்கிட்ட? இல்லை சார், சேஃப்டிக்கு போட்டுங்க அப்படின்னு. சேஃப்டிக்கு போடணுமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பார்த்துக்கிறேன். வந்து செட்டை பார்த்த உடனே அதெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு எங்களை காலையில் கொடியை விட்டாருன்னா போது எங்களை விட்டுறாரு அளவுக்கு டைரக்டர் வச்சு, சார் அப்படியே வாங்க சார், இங்கே வாங்க சார், இங்கே ஒரு சீன் சார், அங்கே ஒரு சீன் சார், இங்கே ஒரு சீன் சார் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு என்டர்டெயின் மூவி, ஒரு ஜாலியான மூவி, மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஒரு நல்ல படம். தயவுசெய்து இதை நான் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசிட்டேன் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. எல்லாருக்கும் மேடையில் இருக்க குறிப்பாக சொல்லணும்னா என் நண்பன் அஜய் ஞானமுத்து அவர்கள் ஒரு மிக அடக்கமாக வந்து உட்காந்துருக்க டிமாண்டி காலனியோடைய டைரக்டர். அவர் இப்போ நல்லா போயிட்டுருக்கு அந்த படம், நான் கேள்விப்பட்டேன். என் அன்பு தம்பிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் கோபுரா அவரோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணோம், நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இஸ் மை குட் ஃப்ரெண்ட்.
வாழ்த்துக்கள் தம்பி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்ல படம் தெரிஞ்சால் நீங்கள் நல்லது எழுதுங்க, நல்லது பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். பாபி சார், மனோஜ் சார், பிடிஜின்றது என்னோட ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பராக இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாரையும் வாழ்த்துறதுக்கு வந்திருக்கேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டீசர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 month முன்னாடியே காமிச்சாங்க. ஒரு பயங்கர ஒரு ஃபன் ஃபில்ம் மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ சாங்ஸ் எல்லாம் பார்த்தேன், அமேசிங்காக இருக்குது, பயங்கர கலர்ஃபுல்லாக யூத்ஃபுல்லாக. இமான் சாரோட பெரிய ஃபேன். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் டிமாண்டி பண்ணும்போது ஒரு சாங் பாடி கொடுத்தாங்க சார் எங்களுக்கு. ரொம்ப ப்ரீஸியாக இருக்குது சார், நல்லா இருக்குது சாங்ஸ். படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். கிங்ஸ்லின் பிரதர் அமேசிங்காக இருக்குது அவங்க ஒர்க். வைபவ் பிரதர் பெஸ்ட் விஷஸ். அதுல்யா பெஸ்ட் விஷஸ். ஆனந்த்ராஜ் சார், அப்புறம் ஜான் விஜய் சார்லாம் இந்த யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ்னாங்களே, ஸோ அந்த மாதிரி அவங்களாம் எங்கள் கேங் டைப்ஸ். ஸோ அவங்க இடத்துல இருந்தாலே அவங்க என்ன மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பாங்கன்னு தெரியும். ஸோ இந்த படத்தில் அவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னும் போது அதுவே எனக்கு ஒரு ஓகே, இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஃபீல் இருக்குது. ப்ளஸ் இதை தாண்டி இப்போது ஃபஸ்ட் ஃபிலிம் நான் பிடிசி கூட ஒர்க் பண்ணதை வச்சு சொல்கிறேன். இவங்களோட ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர். அவ்வளோ ஈஸியாலாம் ஒரு ப்ராஜெக்ட் இங்கே க்ரீன்லிட் ஆகாது. ஸோ இவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணியிருக்காங்க, இது மேலே இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இது பண்ணிக்கலாம். அண்ட் இந்த படத்தை நல்லபடியாக போய் எல்லா ஆடியன்ஸுக்கும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு மாபெரும் வெற்றியாக்கி தரணும் எல்லாருக்கும், படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஃபாதர்னே சொல்லலாம். முதல் தமிழ்நாட்டுக்கு நான் வரும்பொழுது அவருடைய படம் கிங் குயின் ஜாக்கில் தான் நடிக்கிறதா இருந்தேன். பட் அது அந்த படம் எடுக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் அவரோட பையன் விக்ரம் அவரோட படத்தில் நடித்தது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. இட்ஸ் a very good opportunity. Vikram has a style of his own and he just gives you the scene and makes you do the delivery. I really wish Vikram all the very, very best. It is a pride for me to be acting in his movie. Thank you very, very much. Present media ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ், ஸோ பிடிஜி யூனிவர்சல் பாபி, ஸோ மோர் தென் ப்ரொடியூசர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க. அண்ட் ஐ நோ உங்களுக்கு சினிமா மேலே எவ்வளோ பெரிய விஷன் இருக்குன்னு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் மனோஜ் பெனு, பிடிஜியோட பில்லர், அண்ட் அஃப்கோர்ஸ் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் எங்களோட பில்லர் டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ், தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் வெரி கூல் டைரக்டர்ஸ். அண்ட் ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஏதாவது குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணிக்குவா அப்படின்னு கேட்டால் கூட அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணாங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கோட ஹீரோ இமான் சார், தேங்க்யூ ஸோ மச். வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க, பியூட்டிஃபுல்லான சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வைபவ் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே கலகலகலன்னு வச்சுருப்பாரு. ஸோ அவரோட பர்சனாகவே அப்படி தான். ஸோ படத்துலேயும் அப்படி தான், நேரில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி தான் இருந்தார். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட கேங், சுனில் ரெட்டி, கிங்ஸ்லி, ஜான் விஜய் அண்ட் ஆனந்த்ராஜ் சார், மொட்ட ராஜேந்திரன் சார், லிவிங்ஸ்டன் சார், அவங்க எல்லாருமே, லைக் விபின் சார், எல்லாருமே, மணிகண்டன், எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு கேங்காகவே எப்போவுமே ஃபுல் காம்பினேஷன் எங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்னு. என்ன தான் ஃபுல்லாக கலாய்ச்சிட்டு ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கோம். பட் வெரி ஹாப்பி. அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைட் மாஸ்டருக்கும் தேங்க்யூ, அஜய் மாஸ்டருக்கும் தேங்க்யூ, லிரிசிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹோல் டீமுக்கும் என்னோட ரொம்ப 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 நன்றி. அண்ட் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஃபன்ஃபில்டான ஃபிலிமாக இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு மனோஜ் சார்லனா வந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் தட் யூவ் டன் ஃபார் மீ ஆல் தீஸ் இயர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். My main lead, Vaibhav sir, thank you so much for being a brother to me in this project. Atulya, you've been a really wonderful person in this project, coming on time and doing everything possibly nalla panniranga. And my brother in the industry, Iman Anna, thank you so much. Neriya perukku theriyadu, Iman Anna naanu actually school mates, அவர் என்னோட சீனியர் ஸ்கூலில். ஸோ ஸ்கூல்லேருந்தே அவர் வந்துட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம்லாம் பண்ணுவார்.
அவர் வேறு ஹவுஸில் இருப்பார், நான் வேறு ஹவுஸில் இருப்பேன். அவர் வந்துட்டு கீபோர்டு வாசிச்சாலே எங்களுக்குலாம் கோவம் வரும். அப்போ போய் ஹி வாஸ் அ வெரி பிக் சூப்பர் ஸ்டார் அண்ட் ரியலி ஃபென்டாஸ்டிக் டு ஒர்க் வித் யூனா. And I think I've got wonderful songs. Thank you so much. And all my cast and crew எல்லாருமே இங்கே இருக்காங்க. Thank you so much. எல்லாருமே டீசர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். It's a fun ride, family film. நல்லாயிருக்கும், எல்லாருமே வந்து பாருங்கள். It is like குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். And my brother in the industry, my co-director, he's my brother. And yeah, thanks to him for putting up with me. And thank you, Vijayanti, my sister, wherever you are, for giving me this opportunity. Yeah, there she is. Thank you so much. And Mom, Amma, thank you so much. And என் பேரில் வந்துட்டு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா, என் பேருக்கு அப்புறம் வரக்கூடிய ராஜேஸ்வர் மாத்திரம்தான். Dad, this is for you. Thank you so much. ரொம்ப சந்தோஷம். இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படத்தோடைய அசோசியேஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாபி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிடிஜி யூனிவர்சலுக்கு ஒரு தமிழனா நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு இடத்துல அவர் யூஎஸ்லேருந்து ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். வி ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் இந்த பிடிஜி மூலிமா, இந்த பேனர் மூலிமா நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும் சார். என்னுடைய வேண்டுதலும் அதுதான். அண்ட் இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படத்தின் மூலிமா உங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் ஒரு பிரிட்ஜாக இந்த ப்ராஜெக்டில் இருந்தது வந்து மனோஜ் பெனோ சார். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு டைரக்டோரியல் ஆஸ்பெக்டையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலையும் வந்து சரியாக அந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப அது ஈஸி கிடையாது. அதை கரெக்டாக வந்து டைரக்ட் பண்ணுற மனோஜ் பெனோ சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா டைரக்டர்ஸ்க்கு எப்போவுமே தே ஹேவ் தேர் ஓன் விஷன். அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்தும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை வச்சு அண்ட் டைரக்டருடைய விஷயம் அவங்களுக்கும் தேவையான பவுண்ட்ரிஸை வந்து புஷ் பண்ணி அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க சார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 பேர் டைரக்டர்ஸ் இருந்து ஒர்க் பண்ண ஒரு படம் இருக்குது முன்னாடி, லாங் டைம் பேக், விசில்னு ஒரு திரைப்படம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி 2 டைரக்டர்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற படம் இது. ரொம்ப சந்தோஷம். அருண் கேஷவ் அவர்களாகட்டும் அண்ட் விக்ரம் ராஜேஸ்வர் என்னுடைய சொன்ன மாதிரி என்னுடைய ஸ்கூல் ஜூனியரு. நான் வேறு ஹவுஸ், அவர் வேறு ஹவுஸ் தான். பயங்கரமாக அப்போத்துலேருந்தே பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்த சமயம் அது. அண்ட் அவர் இந்த மாதிரி வளர்ந்து வந்து ஒரு கதை நம்மகிட்ட வந்து சொல்லி அவருடைய இயக்கத்தில் நான் இசையமைப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அது நடந்தது இந்த திரைப்படத்தில். ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரொம்ப சென்சிபிளான மீட்டிங்ஸ் இருந்தது. ரொம்ப சென்சிபிளான ஒவ்வொரு மியூசிக் செட்டிங்கும் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் தனக்கு என்ன தேவைன்றதை ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லி கன்வே பண்ணி அது மியூசிக் செட்டிங்கில் யாருடைய டைமும் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக வாங்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கார். ஐ திங்க் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்க அப்பா கிட்ட வந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். ராஜேஸ்வர் சார் அவருக்கு நான் நன்றியை சொல்லி ஆகணும். அண்ட் அவருடைய திரைப்படம் கோவில்பட்டி வீரலட்சுமியில் நான் வந்து கீபோர்ட் பிளேயராக ஒர்க் பண்ணியிருந்தேன் மியூசிக் டைரக்டர் ஆதித்யன் சாருக்காக. ஸோ இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அண்ட் அவருடைய பையனுக்கு நான் மியூசிக் பண்ணுறது எனக்கு கூடுதல் சந்தோஷம். I think the whole family will be very happy today, Vikram and Arun. உங்கள் 2 பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கிராக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் அதை வந்து கரெக்டாக ரைட்டிங்கில் போட்டதை வந்து செல்லுலாய்டில் அதை கன்வெர்ட் பண்ணுறதுன்றது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப என்கேஜிங்கான ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தின் மூலயமா பிடிஜி யூனிவர்சல் மியூசிக் அப்படின்ற ஒரு மியூசிக் லேபிளையும் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதன் மூலயமா அவங்க ஃப்யூச்சர்லேயும் நிறைய அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் இருக்க படங்களாகவும் இருக்கட்டும், அட் த சேம் டைம் வெளி படங்களையும் வந்து அவங்க ஆடியோ அக்வயர் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய மியூசிக் லேபிளில் ஃபஸ்ட்டு என்னுடைய படம் வரதில் எனக்கு அதுவும் கூடுதல் சந்தோஷம். அந்த திரைப்படத்தில் வந்து பாடல்கள் எழுதியிருக்கிறது கருணாகரன் அவர்கள் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கீங்க கருணாகரன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேர் உங்களுடைய டேலண்ட்டை வந்து பயன்படுத்திக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திக் நேத்தா அவர்கள் ஒரு சாங் எழுதியிருக்காங்க. அண்ட் சூப்பர் சுப்பு இவங்கெல்லாம் பாடல்கள் எழுதியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான விஷயம் இந்த படத்தில் நான் பார்க்குறது, இதில் ப்ராப்பர் சிங்கர்ஸ் திருப்பி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆல்பமில். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன்.
ஏன்னா திருப்பி எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஒன்று வரும். ஏன்னா இந்த ஒரு நடிகர் பாடணும், இந்த ஒரு நடிகை பாடணும், இந்த ஒரு இசையமைப்பாளர் பாடணும் அப்படின்னு வரும். அப்படி இல்லாமல் இதில் ப்ராப்பராக எல்லாமே நல்ல ட்ரெயின்டு எஸ்டாப்ளிஷ்டு பிளேபேக் சிங்கர்ஸ் வந்து இல்லை இந்த ஆல்பமில் பாடிருக்கிறது வந்து எனக்கு கூடுதல் சந்தோஷமாக பார்க்குறேன். சிங்கர்ஸ் லைக் கார்த்திக், விஜய் பிரகாஷ், சின்மயி, ஹரிச்சரன், அப்புறம் கானா தரணி, கானா குணா, ஆஃப்ரோ, இங்கே எல்லாருமே ப்ராப்பர் மியூசிஷியன்ஸ். ஸோ இதுக்காகன்னு இதுதான் தொழில் அப்படின்னு வந்து இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த ஒரு ஆல்பமில் ப்ராப்பர் சிங்கர்ஸாக வச்சு அதில் பிட்ச் பண்ணதில் எனக்கு கூடுதல் சந்தோஷம். அண்ட் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து மியூசிக்கை மார்க்கெட் பண்ணுறீங்க. ஐ ஹோப் திஸ் மியூசிக் வில் டூ வண்டர்ஸ் டு த லேபிள். இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும், ஏன்னா படம் பார்த்துட்டேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வாசிச்சிட்டேன், ரொம்ப ஃபன்ஃபில்டாக இருந்தது, ஹிலேரியஸாக இருந்தது. முக்கியமாக ஆனந்த்ராஜ் சாரோடைய நடிப்பை வந்து நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஜான் விஜய் பிரதர், எஸ் உங்களுடைய டைரக்ஷனில் தான் ஃபஸ்ட்டு நடித்தேன். ஞாபகம் இருக்குது, ஏதாவது பிக்சர்ஸ் தான் ஷேர் பண்ணுங்கள் ஸ்வீட் மெமரிஸ்க்காக. அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் கிங்ஸ்லி சார், உங்களுடைய ஒரு சீனுக்கு பயங்கரமாக நான் தெரிச்சிட்டேன் சார், அப்படி இருந்தது இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸு ரொம்ப நல்லா இருந்தது சார். அண்ட் ஹுசைனி சார், ஸோ ஹாப்பி உங்களுடைய ப்ரெசன்ஸ்க்கு நான் ஸ்கோர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் சார். தேங்க்யூ. அண்ட் அஜய் அவர்களுடைய கொரியோகிராஃபி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு ஆர்டிஸ்டோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கரெக்டாக தெரிஞ்சு அவங்களுக்கு எது வரும் எது வராது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெலிவர் பண்ணுறதும் அது ஒரு பயங்கர ஒரு இன்டெலிஜென்ஸ் அது. ஸோ அதை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள எங்கேயுமே ஸ்க்ரீனில் வந்து ஃப்ளாடாக காட்டாமல் பார்த்துக்கிறதும் ஒரு கொரியோகிராஃபருடைய பொறுப்பும் கூட. அவங்க வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருக்காங்களே அப்படின்னு தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிறதுமே அது ஒரு சூப்பர் டெக்னீஷியனுடைய ஒரு ஒர்க். அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்தது உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்கீங்க. நான் இன்ஃபேக்ட் விக்ரம்கிட்ட பேசும்போது யாருங்க அது ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து ரொம்ப அது ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரியல, எங்கேயுமே தெரியல. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய சிஸ்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வைபவ் அவர்கள் அண்ட் அதுல்யா அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஹீ பிளே டு ஹிஸ் ஸ்ட்ரெங்க்த்னு நினைக்கிறேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும். அண்ட் ரொம்ப நீட்டான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சாங்லேயும் கரெக்டாக வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு. எல்லா சீன்ஸுமே வந்து கரெக்டாக அந்த சீனோட மீட்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுல்யா, ஷீ லுக்ஸ் கார்ஜியஸ் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஸோ ஹாப்பி. அண்ட் என்னுடைய பாடல்களுக்கு நீங்களும் வந்து அவங்களுடைய லிப்ஸிங் பண்ணி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறதுல ரொம்ப கூடுதல் சந்தோஷம். அண்ட் இன்றைக்கி தான் ப்ராப்பர் டிஐலாம் பண்ணி நீங்கள் சாங்ஸ்லாம் பார்க்குறேன். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஐ எம் ரியலி விஷிங் த பெஸ்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ப்ரெஸ் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுதலை வச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்களுடைய பெரிய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட்டிங் ஃபிலிம்ஸ். தேங்க்யூ ஸோ மச். காட் பி வித் யூ. டி மான்டி காலனி இஸ் டூயிங் வெல் அண்ட் we're really happy. ஸோ ஃபர்ஸ்ட் பிடிஜியோட அசோசியேஷன் ஒரு வெற்றியாக அமைஞ்சது எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் படம் பண்ணுறோம் பிடிஜியில். ஸோ ரியலி ஹாப்பி. அண்ட் ஹியர் வி ஆர் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். நிச்சயமாக இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும். நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல, டீசரை பார்க்கல இன்னும். பட் லெட்ஸ் சி. மனோஜ் சார் எப்போதுமே வந்து ஒரு விஷயம் செலக்ட் பண்ணுறாருன்னா அது கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படமும் கண்டிப்பாக அது ஒரு என்டர்டெய்னராக, ஏன்னா பிகாஸ் ஸ்டார் காஸ்ட்டை பார்க்கும் போதே தெரியுது. ஆனந்தராஜன், இந்த நம்ம எல்லாரும் கம்ப்ளீட் பெட்டாலியனே பயங்கரமாக இருக்குது. அண்ட் வைபவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நிச்சயமாக திஸ் ஃபிலிம் இஸ் கோன் பி தரோ என்டர்டெய்னர்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் இமான் சார், ரியலி ஹாப்பி தட் யூர் ஹியர். அண்ட் எல்லாருமே இந்த ஃபுல் லிரிசிஸ்ட் கருணா, கங்க்ராட்ஸ்மா. பாட்டு எழுதுறீங்களா? ஆல் தி பெஸ்ட். வண்டர்ஃபுல் லிரிசிஸ்ட். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் I wish them all the best and really happy to be here. Thank you guys. Thank you so much. And director, debut பண்றீங்க. It's going to be a wonderful film for you too. All the best, ma. All the best. Thank you. மேலே கூடுவாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலி ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். இந்த படத்தில் நான் ஒரு கேமியோ தான் பண்ணியிருக்கேன். விக்ரம் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், என் ஃப்ரெண்டோட பிரதர். ஸோ எனக்கு நரேட் பண்ண ஸ்டோரி, அந்த ஸ்டோரி இஸ் ரியலி ஃபன்னி. ரொம்ப ஃபன்னியாக இருந்தது, நோ சொல்ல முடியல அந்த ரோலுக்கு. அண்ட் 4 நாள் தான் ஷூட் பண்ணேன். பட்
இட் வாஸ் சச் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ் அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் லேர்னிங் டூயிங் தி ஃபிலிம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. இன்னைக்கு வந்தவொடனே ஜான் எல்லாரும் வந்து செஞ்சுட்டாங்க. ஆமாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அருண் விஜய் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் முதல்ல வந்துட்டு இது மனோஜ் பெனு அவர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாபி அவரை ஒரு கன்வின்ஸ் பண்ணி, பாபி யாருன்னா வந்துட்டு யூஎஸில் நான் லாஸ்ட் இயர் போனப்போ வந்து 2-3 மீட்டிங்ஸில் இருக்கும்போது கிளம்புறேன்னு, ஏன் சீக்கிரம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. இல்லை நாளைக்கு காலையில் அவர் பாபி மீட் பண்ணலான்னு சொன்னாருன்னா, யார் பாபி பாலச்சந்திரா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. அவர் மீட் பண்ணால் 2-3 months ஆகுமே, நீ எதுவும் சும்மா கதை விட்டு வீட்டுக்கு போறியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரியலி அவர் வந்து அவ்வளோ வேலைகள் இருந்தும் இங்கே வந்து சினிமா பண்ணுறாருன்னா வந்துட்டு அடுத்தடுத்து வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறாரு, பெரிய விஷன் வச்சுருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். இமான் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஃபஸ்ட் டைம் உங்களோட ரொம்ப ஹாப்பி. அண்டு ஆனந்த்ராஜ் சார், ஜான் தனியாக வச்சுக்கிறேன். ஆனந்த்ராஜ் சார், ரெடின் எங்கள் அண்ணன், எங்கள் பெரிய அண்ணன், எங்கள் அண்ணன் சுனில், இவரெல்லாம் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்டு ராஜேஷ், மணிகண்ட ராஜேஷ், நிறைய பேர் சொன்னாங்க சூப்பராக பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். எங்கள் அஜய் மாஸ்டர், எங்களுக்குள்ளேயே நாங்களே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க யாரோ. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப லெங்க்தாக போயிட்டுருக்கு, எனக்கே தெரியுது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் இந்த டீசர் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறீங்களா டீசர்? ஓகே. அதுல்யா, சாரி, உன்னை பற்றி எதுவும் பேசலை, அவங்க பேசிட்டாங்க. பட் வெரி ஸ்வீட். தேங்க்யூ என் கூட படம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறது ரொம்ப நன்றி. அண்ட் லைட்டு தேவையில்லையா? தேவையில்லை, அப்படி போகலாமா? ஓகே ஓகே, நன்றி. இன்னைக்கு டீசர் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். படம் வந்துட்டு செப்டம்பர் எண்டு மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ. டைரக்டர் மறந்துட்டேன். ஆக்சுவலி என்னை லவ் பண்ணுறாரு அவர், அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இல்லையா? ஓகே. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம், ஒரு 1-2 இயர்ஸாகவே பழக்கம். அதாவது வெளில எங்கேயா ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணாலோ வீட்டில் மீட் பண்ணாலோ வந்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் என்ன. ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னா, இல்லை நீங்கள் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ என்னை கலாய்க்கிறாரு தான் நினச்சேன். பட் இந்த கதை ஒன்று ரெடி பண்ணி மனோஜ் சாருக்கு சொல்லி பிடிஜியில் இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மெயின் ரீசன் விக்ரம் அண்ட் கேசவ். அந்த மாதிரி கிடையாது, ரசிக்கிறார் என்ன. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அவங்க சிஸ்டர் தான் அப்பப்போ கேட்பாங்க, இவன் படம் பண்ணிடுவானா அப்படின்ட்டு. பண்ணிட்டாரு இன்னைக்கு. ஸோ யூ ஷுட் பி ரியலி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் மந்த் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க.